Hi, hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are doing great. So back again for another review. This time is for Modarathri. So Modarathri actor ரிஷிகாந்தோட டெபியூட் ஃபிலிம் as a hero. ஸோ அவர் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், நிறைய கேரக்டர் ரோல்ஸ் நிறைய பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஹீரோவாக இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ படம் எப்படி இருக்கு, லெட்ஸ் கோ. ஸோ இது வந்து ட்ரெய்லர் பார்த்துவே தெரியும், இது வந்து ஒரு ரூரல் ரொமான்டிக் ட்ராமா, காமெடி கலந்தது. ஸோ படத்தோட பேசிக் கதை என்ன பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை, அதாவது ரிஷிகாந்த் மருதுன்ற கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அவர் துபாயில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாமலே ஒரு வெட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணி காது குதுன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வர அன்றைக்கி தான் அவருக்கு கல்யாணம். ஸோ ஒரு இஷ்டம் இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணுறாரு. மறு சைடில் பொண்ணு முத்துசெல்வி பிளேட் பை அனீஷ்மா. ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லை, பிகாஸ் ஷி ஆல்ரெடி இஸ் இன் லவ் வித் சம்மன் எல்ஸ். ஸோ அவங்களும் வேண்டாம் விருப்பம் அந்த கல்யாணத்தில் வராங்க. பட் கல்யாணம் நடக்குது. ஃபர்ஸ்ட் நைட்டில் ஷீ இஸ் பிளானிங் டு வெலோப். ஃபஸ்ட்டு இவருக்கு தெரியல, அதுக்கப்புறம் இவர் தெரியுது. அதுக்கப்புறம் அவரே ஓகே, ஒரு மெச்சூர்ட் பர்சனாக ஓகே நானே இது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டோட கிளம்புறாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வீட்டிலலாம் தெரியாது, ஒரு கேயாஸ். ஸோ அதுக்கப்புறம் கதை எப்படி மூவ் ஆகுது, இவங்க 2 பேர் கடைசியில் அவன் அந்த லவர் கூட சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் பேசிக் கதை. ஸோ நல்ல ஒரு என்ஜாயபிள் காமெடி ஃபிலிம். 2.5 hours எடுத்திருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஹியூமர் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹியூமர் வந்து சிச்சுவேஷன் ட்ரிவன் ஹியூமர், அதாவது டைலாக்ஸ் மூலயமா, கேரக்டர்ஸ் மூலயமா, சிச்சுவேஷனல் ஹியூமர், அதுதான் பெஸ்ட். எப்பயுமே தனி ட்ராக்காக இல்லாமல் சிச்சுவேஷனல் ஹியூமர் இருக்கும்போது இட் வில் பி வெரி குட். ஸோ அதுதான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ், பகவதி, பக்ஸா, அவர் அப்துல், இவங்களாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான ஹியூமரும் இவங்க இதில் தான் வருது. படத்தோட மியூசிக், பிஜிஎம்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் பக்கா படத்துக்கு ஏற்ற மாதிரியான பிஜிஎம்மாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரிஷிகாந்த் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு டெபு ஹீரோவாக பக்காவாக பண்ணியிருக்காரு. இமோஷன்ஸ் எல்லாமே நல்லா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அனீஷ்மாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு என்னமோ செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க ஒரே எக்ஸ்ப்ரெஷன் தான், மேபி அந்த சிச்சுவேஷன், பட் ஒரே எக்ஸ்ப்ரெஷனோட மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி படம் பர்ஃபார்மன்ஸ் படி இப்போ நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த அனீஷ்மா கேரக்டரோட அந்த போர்ட்ரேயல், இன்னொன்று வந்து கொஞ்சம் லேக்ஸ் தெரியுது, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours 10 minutes இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். கொஞ்சம் நமக்கு லேக் தெரியுது செகண்ட் ஹாஃபில். பட் ஓவரால் ஒரு சின்ன டீமு, டைரக்டர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு படத்தில். இட்ஸ் a வெரி குட் மூவி. ஸோ இந்த மாதிரி நல்ல படம்லாம் வரும்போது நம்ம ஆடியன்ஸ் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய். So that's about it guys. That's my review for Modarathri. I'll see you guys in another review. Till then, take care. Bye.